இயேசு ராஜா முன்னே செல்கின்றார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. ஏசு ராஜா எங்கள் ராஜா, ஏசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, மீண்டும் ஒரு ருசியாக மாறுபட்ட நிலையிலிருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் கேட்கின்ற சத்தியம் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாங்கள் அதை அனுமதித்து தூய ஆவியானவருக்கு இடம் தந்து அவருடைய வழிநடத்துதலின் பேரிலே நாங்கள் சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். குருத்தோலை ஞாயிறிலே பாரம்பரியமாக நாம் செய்த காரியங்களை தவிர்த்து இப்பொழுது நாம் சற்றும் எதிர்பாராத காரியத்திலே நாம் ஈடுபட்டு ஆண்டவரை வழிபட்டு வருகின்றோம். ஒருவேளை நிலைமைகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் இந்நேரம் நாம் பவனியாக நம்முடைய ஆலயத்தை சுற்றி வந்திருப்போம். குழந்தைகளோடு கூட, ஆரவாரத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட கைகளிலே குருத்தோலைகளை எடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக நாம் இந்த பவனியை மேற்கொண்டு இருப்போம். நேற்று இரவு 9 மணி வரையில் இந்த ஆராதனை நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு பெரும் குழப்பத்திற்குள்ளாக நாம் இருந்த வேளையிலே நம்முடைய பேராயர் அவர்கள் அவருடைய கடிதத்தின் பேரிலே சில விதிமுறைகளை நமக்கு வழிகாட்டுதலாக நமக்கு அவர் காண்பித்து தந்தார். அதை உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய குழுவிலே அனுப்பி வைத்தோம் உடனடியாக. அதன் பேரிலே 2 ஆராதனைகளை நாம் ஆசரிக்கும்படியாகும். சமூக இடைவெளிகளை கடைபிடித்து முகக்கவசங்களை அணிந்து ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. We have been asked to follow the social norms, social distancing, sanitization and face mask is compulsory. அதோடு கூட அவருடைய கடிதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். We need to inform the police and the BBMP authorities about the service that is happening today. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை நாம் மாத்திரம் பார்த்து கொண்டில்லை, அதிகாரிகளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், காவல்துறையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி ஆராதனையை பங்கு கொள்ளுகின்றார்கள், எப்படி இவர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2021 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனியாக சென்றதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூர்ந்து அதிலே பங்கு கொள்ளுகின்றோம். We have been participating in the Palm Sunday rally for almost
many years. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பவனிலே நாம் பங்கு கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த பாடல்களை பாடுகின்றோம். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது பல பிழைகள், பல தவறுகள், பலவிதமான ராகங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், ஆராதனை கடவுளுடையது. அதை கனத்தோடு கூட செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவேதான் ஆராதனையுடைய துவக்கத்திலே ஆராதனையுடைய அழைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகின்ற நாமும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதிலே என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, என்னுடைய தாளந்து, என்னுடைய ஞானம் என்றெல்லாம் இருக்காத பட்சத்திலே கடவுளுக்கான உரிய கனத்தை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். It is God and God alone. And nowhere we are matched to God's mightiness and His powerfulness in this world. எருசலேம் நகரை நோக்கி சென்ற பவனி. அநேகருக்கு இந்த பவனி எதற்காக செல்கின்றோம் என்றே தெரியாது. ஏன் இந்த பாடல்களை பாடுகின்றோம் என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த பவனியை குறித்து பெற்றோர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரியாது. How many of us are taught why this procession or why this rally that was undertaken by our Lord Jesus Christ was explained to our children so that they are aware of the rally of Jesus on the Palm Sunday. இன்னும் 5 நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதை நாம் அவர் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அதை எப்படி தியானிக்க போகின்றோம் இன்னும் தெரியவில்லை. Whether we are going to have the Good Friday service, still we are not clear. நாம் நினைத்தோம் எல்லாம் நிலைமைகள் சரியாகிவிட்டது, பழைய போல நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இல்லை, நாம் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் நினைத்திருக்கின்றார். எருசலேமை நோக்கி ஆண்டவர் பவனியாக சென்றதை 4 நற்செய்தியாளர்களுமே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். All 4 gospel writers have recorded this rally of Jesus or procession of Jesus Christ. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-17 வரை, மார்க்கு 11ஆவது அதிகாரம் 1-10 வரை, லூக்கா 19ஆம் அதிகாரம் 29-40 வரை, யோவான் 12-19 வரை. ஆக இந்த 4 நற்செய்தியாளர்களுமே இந்த பவனியை குறிப்பிட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்தவ வரலாற்றிலே இந்த பவனி மிகவும் மிகவும் முக்கியமானது. It is an important event in the Christian life and the life of the Christian believers. பவனியாக இயேசு சென்றார், ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள், எருசலேமுக்குள்ளாக அவர் கடந்து சென்றார் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். ஏன் இந்த பவனியை அவர் மேற்கொண்டார்? This is the first time in the entire ministry of Jesus Christ acknowledges himself as the king of Israel. தம்முடைய ஊழிய பணியிலே இதுதான் முதல் முறையாக தாவீதின் வம்சத்திலே வருகின்ற ராஜா என்று தன்னை ஜனங்கள் சொல்ல அவர் அதை ஆமோதித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதுவரையிலும் அவர் ஆமோதிக்கவில்லை. ஆனால் எருசலேம் நகருக்குள்ளாக கடந்து செல்கின்ற வரையிலே, அல்லது கடந்து சென்ற பிறகு அங்கிருந்த திரளான மக்கள் அவரை பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பவனியிலே நாம் முக்கியமாக கண்டு கொள்ள வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த வார்த்தைகளை என்னவென்று நம் அனைவருக்கும் தெரியும். ஓசன்னா அல்லது ஒசானா என்று அழைக்கின்ற பொழுது இது ஒரு இறை வேண்டுதல். It is a prayer, praying to the Lord Jesus Christ to save us. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 21:9, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா,
போதுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இந்த ஓசன்னா என்கின்ற பொழுது இப்பொழுதே ரட்சியும் என்கின்ற பொருளை தருகின்றது. ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு இறை வேண்டுதலாகவும் இறை மன்றாட்டாகவும் ஜெபமாக முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் a prayer said by the people who are following Jesus Christ to save them now. Save them from what? Save them from sin. Save them from the authority of the Roman Empire. சங்கீதம் 11:25 இந்த வார்த்தை வருகின்றது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய எருசலேம் நகரினுடைய பவனி ஒரு வெற்றி பவனியாக இருக்கின்றது. இட் இஸ் a triumphant entry into the city of Jerusalem. triumphant entry, வெற்றி பவனி. அவரோடு கூட கடந்து வந்தவர்கள் எல்லாம் யார் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கலிலேயாவிலிருந்து அவர் ஆரம்பித்த ஊழியத்தை எருசலேம் நகரிலே முடிக்கின்ற பொழுது அவருக்கு பின்னாக வந்தவர்கள் எல்லோரும் எளிமையானவர்கள். they were very common people. அவராலே பயன்பெற்றவர்கள், அவராலே நன்மை பெற்றவர்கள், அவராலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், அவராலே விடுதலை பெற்றவர்கள், அவராலே வாழ்வு பெற்றவர்கள் தான் அவருக்கு நன்றியாக அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்கு பின்னாக சென்றார்கள். இன்றைக்கு நாமும் அவருடைய கரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம், நன்மைகளை பெற்றிருக்கின்றோம், ஏன் வாழ்வை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு இவர்களைப் போல இந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களைப் போல நாம் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கின்றோமா என கருமையான தேவனுடைய ஜனமே. இத்தனை ஆண்டு காலங்கள் பவனியிலே சென்று நாம் எத்தனை பேர் அந்த பவனியை நினைவு கூர்ந்து சென்றோம்? எத்தனை பேர் அந்த பவனியை நினைவு கூர்ந்து பாடினோம்? பவனியிலே செல்கின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன செஞ்சோம்? கையில் குருத்தோலை இருந்துச்சு, வாயில் பாட்டு கொஞ்சம் பேருக்கு தான் இருந்துச்சு. என்னென்னா முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பாடுவாங்க, பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பாடுவாங்க, நடுவில் இருக்கிறவங்க. நம்முடைய சிந்தனையெல்லாம் நம்முடைய சாலைகளிலே நமக்கு தெரிந்தவர்கள் நின்றிருந்தால், எத்தனை பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பவனியில் போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ஆட்டியிருக்கோமா, விஷ் பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னா நம்முடைய கவனம் எல்லாம் பவனியின் மீது அல்ல, இயேசு மீது அல்ல, இயேசுவினுடைய தியாகத்தின் மீது அல்ல, மாறாக உலகத்தின் மீது. என்னை யார் பார்க்கின்றார்கள், என்னை யார் நோக்கி பார்க்கின்றார்கள், எனக்கு தெரிந்தவர்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது வாழ்த்துதலை சொல்ல வேண்டும், வணக்கத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கின்றதே அன்றி எருசலேம் நகருக்குள்ளாக இயேசு சென்றதை நாம் நினைவு கூற தவறிப்போனோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு பவனியும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வித்தியாசமான அனுபவத்திற்குள்ளாக கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறே கிடையாதே. There was no Palm Sunday at all. There was no Holy Week. There was no Maundy Thursday. There was no Good Friday. There was no Easter Sunday. But still we are living. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய கிருபையினாலே. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் நாம் திருச்சபையை திறந்தோம். எத்தனை பேர் நினைவிலே வைத்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. 2 ஆராதனைகளாக கொஞ்சம் ஜனங்களாக நாம் ஆராதனையிலே பங்கு கொண்டோம். ஏறக்குறைய 6 மாத காலங்கள் ஆலயம் மூடப்பட்டிருந்தது. விசுவாசிகள் வர முடியவில்லை. ஏற்படுகின்ற மரணத்திலும் பங்கு கொள்ள முடியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை நாம் சென்று பார்க்க முடியவில்லை. அவர்களை நலம் விசாரிக்க முடியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் மனம் இறங்கி நம்மை மீண்டுமாக அவருடைய ஆலயத்திற்குள்ளாக வர கிருபை செய்தார். இயேசுவினுடைய பவனியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாளை தலைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். ஓசன்னா திருக்கோவிலிலே புதிய அரசர்.
அல்லது ஆலயத்திலே புதிய அரசர். ஹோசன்னா நியூ கிங் இன் தி டெம்பிள். நியூ கிங் இன் தி டெம்பிள். புதிய அரசர். இந்த பவனி நிறைவேறும்படியாக அல்லது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து பவனியை மேற்கொண்டார். எடுத்துக்காட்டாக நேரம் குறைவாக இருக்கின்றபடினாலே நான் வெறும் வாக்கியங்களை சொல்லி செல்கின்றேன். சகரியா 9:9, சங்கீதம் 118, 25, 27, சகரியா 14:4-5, ஏசாயா 35:1-10, குறிப்பாக வசனம் 10, எரேமியா 31:7-8, எசேக்கியேல் 34:3 மற்றும் 12. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பவனியை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கின்ற காரியங்கள் இயேசுவினுடைய பவனியினாலே நிறைவேறினது. All these prophecies which was said in the above said prophet has been fulfilled by Jesus Christ. இவையெல்லாம் இயேசுவினுடைய பவனியினாலே நிறைவேறினது என்று நாம் பார்க்கின்றோம். தாவீதின் குமாரன், the son of David. தாவீதின் குமாரன் என்கின்ற பொழுது அரச தன்மையை இயேசு வெளிப்படுத்தினார். தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சகர் பிறப்பார் என்கின்ற நற்செய்தி என்கின்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இந்த பவனியின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு. நல்லா கவனிங்க, நம்ம மேற்கொள்கின்ற பவனி நாம் இருக்கின்ற நகரத்தார் அல்லது நாம் இருக்கின்ற பகுதியார் ஆச்சரியப்பட்டு, they should be astonished, ஆச்சரியப்பட்டு கேட்கின்ற கேள்வி, இவர் யார்? இவர் யார்? Who is this Jesus? இவர் யார்? எத்தனை முறை இந்த வினாவை நம்மோடு கூட இருக்கின்ற மக்கள் வினாவி இருக்கின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, how many times are people who are with us, with whom we are living in these surroundings, have asked this question, who is this Jesus? இவர் யார்? இந்த கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். இவர் யார்? இவர் இஸ்ரவேலின் அரசர். He is the king of the Jews, the king of Israel. லூக்கா 19 அதிகாரம் 38, மத்தேயு 21:4 நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் இஸ்ரவேலின் அரசர். ஆனால் அதிகாரத்தோடு கூட வருகின்ற அரசர் அல்ல, தாழ்மையின் கோலமாக சமாதானத்தின் தூதுவராக வருகின்ற அரசர். He is a king of peace. He is a king of humility. தாழ்மையின் கோலமாக இந்த பவனிக்கு அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆகவேதான் தைரியத்தோடு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நகரத்திற்குள்ளாக பிரவேசித்து போகையில் அங்கே ஒரு கழுதை குட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 31 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, சீஷர்கள் போய் வாசிங்க. இது ஆண்டவருக்கு தேவை. இந்த பவனிக்கு இந்த கழுதையின் மீது அவர் வர வேண்டும். ஆகவே இது ஆண்டவருக்கு தேவை. இந்த பவனி ஆண்டவருக்கு தேவை. இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகின்ற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு தேவை. The Lord wants us to be His representative in this world, to proclaim that He is the living God forever and ever. இது ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை நாம் பவனியாக செல்கின்ற பொழுது மற்ற மதத்தினர் நம்மை பார்த்து, நீங்கள் ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று சொன்னால், இது ஆண்டவருக்கு தேவை.
ஆண்டவருடைய மகிமைக்கு தேவை, ஆண்டவருடைய மாட்சிமைக்கு தேவை, ஆண்டவருடைய வல்லமைக்கு தேவை என்று நாம் சாட்சி பகிரும்படியாக நம்முடைய குரலை உயர்த்தி துதிகளை பாட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். வருகிற ராஜா, வரவிருக்கிறவர் இவரே. The one who is going to come as a judge to judge this world is the one. இந்த பவனியிலே இத்தனை காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். சொல்லியிருக்கின்றோமா? செய்திருக்கின்றோமா? என கருமையான தேவனுடைய ஜனமே, திருக்கோவிலிலே புதிய அரசரை காண்பிக்கின்ற பொறுப்பினை கடவுள் நம்மிடத்திலே தந்திருக்கின்றார். God has given the responsibility to show that the Lord is dwelling in His temple, in His holy place through us. நம்மை கொண்டு, நம்முடைய செய்கையை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு, நம்முடைய சாட்சியை கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க அந்த பொறுப்பினை நம்மிடத்திலே தந்திருக்கின்றார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் குறிப்பாக 3:12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கிருக்கின்ற மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கின்றார் என்று சொன்னால், கூட்டி சேர்க்கின்ற மேய்ப்ப அரசராக இருக்கின்றார். The ingathering shepherd king. Ingathering shepherd king. எல்லோரையும் கூட்டி சேர்க்கின்ற மேய்ப்ப அரசர். நலிவடைந்து பலனற்று ஆடுகளை கூட்டி சேர்க்கின்ற மேய்ப்பராக, ராஜாதி ராஜாவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, the son of David, just son of David, the righteous one. ராஜாவாக அதிகாரத்திலே இருந்த தாவீது செய்த பிழையை அவருடைய வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அந்த பிழையை அவர் மாற்றியமைக்கின்றார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தாவீது ஒரு கட்டளையிட்டார். அந்த கட்டளை என்னவென்றால், எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக குறைவுள்ளவர்கள் பிரவேசிக்க முடியாது. யார் பிரவேசிக்க முடியாது? குருடர்கள், சப்பானியர்கள், உடல் சும்பு உடையவர்கள், குறைபாடு இருந்தவர்கள் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, மத்தேயு 21:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். தடை செய்யப்பட்ட குறைவுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து வந்த புதிய அரசர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பவனியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று சொல்லி தெரியாது. இப்பொழுது நடைபெறுகின்ற பவனியிலே, எல்லா திருச்சபைகளிலும் இந்த பவனியிலே முதல்ல யார் இருப்பாங்க? முதல்ல யார் இருப்பாங்க? யாருங்க? ஐரா? நான் எப்போவுமே பின்னாடி தான் வருது. யாருங்க? சிறு பிள்ளைகள். ஓ, சிறு பிள்ளைகள் முதலாவதாக இடம் கொடுக்க வேண்டும். ஓய்வு நாள் பாடசாலைகள். அவர்களுக்கு பிறகு யாருங்க? வாலிப பிள்ளைங்களா? கொயருங்களா? ஓகே. பாடற் குழுவினர். சரி, அவங்களுக்கு பின்னாடி காங்கிரிகேஷன், அவங்களுக்கு பின்னாடி யூத், அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் கோர்வையாக அழகாக சொல்கிறீங்க. எப்படி சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் பவனியிலே இதெல்லாம் சரியாக இருந்தால் பவனியும் சரியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே பவனியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல திருச்சபைகளிலே அதிகாரம் உள்ளவர்கள் தான் முதலாவதாக இருப்பார். People who want to exercise power, they will be in the forefront. அவங்க பாடுவாங்களா? பாட மாட்டாங்க. ஆனால் இயேசுவினுடைய பவனியிலே இருந்தவர்கள் எல்லோரும் இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள். இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள். They worship the Lord. ஆகவே தான் அந்த பவனி வெற்றி பவனியாக, எல்லோருடைய கவனத்தை ஈர்த்த பவனியாக, அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கின பவனியாக,
ஆளுகை செய்தவர்களுடைய பார்வையை திருப்பின பவனியாக அந்த பவனி அமைந்தது. If not, people would have not bothered about Jesus' procession. 3 முக்கியமான காரியங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். 3 qualities of Jesus' Palm Sunday rally. It was a people's rally. முதலாவதாக இது மக்களின் பவனி, மக்களின் பவனி. ஆகவேதான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் வந்தவர்களுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்ப்பரித்து இந்த ஜனங்கள் யார்? இயேசுவினுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள், இயேசுவினுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றவர்கள், இயேசுவினுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், இயேசுவினுடைய கரத்திலிருந்து வாழ்வை பெற்றவர்கள். See, they could not stop showing gratitude to the Lord who have saved them, so they participated. அந்த அதிகாரத்தினுடைய முடிவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மத தலைவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இவர்கள் சொல்வதை நீர் கேட்டீரா? இவர்கள் சொல்வதை நீர் கேட்டீரா? அவர்களை பேசாமல் இருக்கும்படி செய்யும். அதற்கு லூக்காவிலே ஆண்டவர் அழகான பதில் சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, இவர்கள் கூப்பிடவில்லை என்று சொன்னால் இந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லுகள் என்றால் அங்கிருக்கின்ற நிஜ கற்கள் அல்ல. இந்த இடத்திலே கல்லுகள் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் என்னவென்றால், புற மதத்தினர், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், கலிலேயர்கள், சமாரியர்கள், கானானியர்கள், இவர்கள் என்னை கூப்பிடுவார்கள். If you people are not willing to call me, if you people are not willing to show your praises to me, these people will shout my name. இந்த கல்லுகள் கூப்பிடும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இது மக்களுடைய பவனி என்று நாம் பார்க்கின்றோம். எந்த மக்கள் என்று சொன்னால், அடித்தட்டு மக்கள், கஷ்டத்திலே கவலையிலே தோய்ந்திருந்த மக்களுக்கு இயேசுவினுடைய வருகையினாலே ஏற்பட்ட விடுதலை, வாழ்வு, ஆசீர்வாதம், இவைகளை உணர்ந்தவர்களாக அந்த பவனியிலே பங்கு கொண்ட மக்களுடைய பவனி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். போதுமா? சந்தோஷப்பட்டு, with joy they have said this acclamation. மகிழ்ச்சியோடு கூட ஆரவாரம் செய்தார்கள். அவர் செய்த எல்லா அற்புதங்களை கண்டு சீஷர்கள் எல்லாரும், அந்த 12 சீஷர்கள் மாத்திரம் அங்கு சொல்லப்படவில்லை, எல்லோரும், அந்த திரளான ஜனங்களும் இயேசுவினுடைய சீஷர்களாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை எண்ணி 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 அவர்களை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, ஜீசஸ் ராலி இஸ் a rally of peace, சமாதானத்தின் பேரணி. ஆகவேதான் எருசலேம் நகருக்குள்ளாக அவர் பிரவேசிப்பதற்கு முன்பதாக எருசலேம் நகரை பார்த்து அவர் அழுகின்றார். He cries for the city of Jerusalem. சமாதானத்தின் நகரமாக இருக்க வேண்டிய எருசலேமே, உன்னிடத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்களை, உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நீ உண்மையாய் அறிந்திருப்பாய் என்று சொன்னால் நலமாயிருக்கும். ஆனால் ஒரு கல் மற்றொரு கல் மீது இராதபடிக்கு பகைவர்கள் உன்னை முறியடித்து போடுவார்கள். சமாதானத்தின் நகரம். ஆகவேதான் சமாதானத்தின் சின்னமாக குருத்தோலையை பிடித்து வந்தார்கள். சமாதானத்தின் சின்னமாக கழுதையின் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறி வருகின்றார். ஆக இந்த பவனி அமைதியின் பவனி. மூன்றாவதாக, இட் இஸ் a protest rally, எதிர்ப்பின் பவனி. எதிர்ப்பு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எதற்காக இயேசு எதிர்க்க வேண்டும்?
12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து பேரணியிலே வந்தவர். நன்றாக கவனியுங்கள், இந்த பேரணி எங்கு செல்கின்றது என்றால் தேவாலயத்திற்குள்ளாக செல்கின்றது. தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு செப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. என்னுடைய வீடு செப வீடு. My house is a house of prayer. So the Lord is protesting against those people who are trying to convert the house of prayer for the sake of their own convenience. அவர்களுடைய சுய வெறுப்புக்கு ஆலயத்தை மாற்றிக்கொள்ளுகிறவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பினை ஆண்டவர் தெரிவிக்கின்றார். That is why it is a protest rally. எதிர்க்கிறார். யாரை எதிர்க்கிறார் என்று சொன்னால், அதிகாரம் படைத்தவர்களை, வசதி படைத்தவர்களை, பதவியிலே இருக்கின்றவர்களை, பரிசேயர்களை, சதுசேயர்கள். இவர்கள் நினைத்தால் யாதொன்றும் செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களை இயேசு எதிர்க்கின்றார். என்னவென்று சொல்லி, என்னுடைய வீடு செப வீடாக இருக்கின்றது. You are not allowing people to come and to worship, but you are being more for the world and for commercialization. அந்த ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து போடுகின்ற இடத்திலே தான் இந்த குருடர்கள், சப்பானியர்கள், தேவையில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து தேவனுடைய ஸ்தலத்திலே நின்று மன்றாட வேண்டும். அந்த இடமே அவர்களுக்கு இல்லாத போன பட்சத்திலே ஆண்டவர் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவேதான் நாம் சொல்கின்றோம், ஆலயத்திலே ஜெபிக்கின்றவர்கள் தேவை. என்னுடைய வீடு ஜெப வீடு. வருகின்றவர்களுக்கு நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் முழங்காலிலே நின்று ஜெபிக்கின்றவர்கள் வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்த்து அங்கு இருக்கின்றவர்களை துரத்தி மக்களை உள்ளே அழைத்து வருகின்றார். வெளியே நிற்கின்ற மக்களை ஆண்டவர் ஆலயத்திற்குள்ளாக அழைத்து வருகின்றார். இந்த பவனின் வாயிலாக those people who could not come inside the temple of God, Jesus brings them by the way of protest. மற்ற நற்செய்தியாளர்கள் இதை இன்னும் சற்று ஆழமாக எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு சாட்டையை அவர்கள் உருவாக்கி அதை அடித்து விரட்டுகின்றார் என்று சொல்லி. ஆக இந்த பவனி எதிர்ப்பின் பவனி. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கின்றது. அதை நீங்கள் மாற்ற நினைக்காதீர்கள். உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய பதவிக்காக, உங்களுடைய அதிகாரத்திற்காக என் ஜெப வீட்டை நீங்கள் மாற்றாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை காண்பிக்கின்றார். காண்பித்து அவர்களை துரத்தி அந்த இடத்திலே மக்கள் அனைவரும் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய மக்களுக்காக ஜீவனை தருகின்ற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர். மிக முக்கியமான வரலாற்று குறிப்பை நான் சொல்கின்றேன். இயேசு குருத்தோலை ஞாயிறிலே பவனியாக எருசலேமுக்கு செல்கின்றார். அவர் பிரவேசிப்பதற்கு ஒரு வாரம் முன்பதாக மற்றொருவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கின்றார். அவர் யார் என்றால், இயேசுவை சிலுவை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து. பிலாத்து யார்? Who was Pilate? பிலாத்து யாருங்க? கொஞ்சம் சத்தமா. பிலாத்து யாரு? ரோம பிலாத்தே யாருன்னு தெரில. நம்ம எப்படி வாரம் பிலாத்தை பற்றி சொல்கிறோம். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டார். மனப்பாடமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? நிசையா விசுவாச பிரமாணம் சொல்லினாலும் பிலாத்து வராரு. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் சொன்னாலும் பிலாத்து வரார். ஆனால் யார் அந்த பிலாத்து அப்படின்னா தெரில. ரோம பேரரசனுடைய ஆளுநர். ஆக ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கின்ற பிலாத்து பஸ்கா பண்டிகை நடக்கின்ற பொழுதெல்லாம் எருசலேமிலே இருக்க வேண்டும். தட் இஸ் த பிராக்டிஸ்.
whenever the Passover festival or any festival that is happening in Jerusalem, he has to be there as a governor of the Roman province. அவர் உள்ளே பிரவேசிக்கின்றார். Look at the difference between two people's entry. நன்றாக வேதத்தை இதற்கு தான் நாம் வாசிக்க வேண்டும் என கருமையான தேவனுடைய ஜனமே. பிலாத்து எருசலேமுக்குள்ளாக வருகின்றார். பிலாத்து வருகின்ற பொழுது குதிரை பூட்டின ரதத்திலே அவர் வருகின்றார். He comes with the chariots of horses. குதிரைகள் பூட்டின ரதத்திலே இராணுவ வீரருடைய அணிவகுப்பிலே பிலாத்து தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி உள்ளே நுழைகின்றார். அவர் உள்ளே நுழைகின்ற பொழுது அவரோடு கூட வந்த இராணுவம் என்னவென்று கூக்குரலிட்டது தெரியுங்களா? You know what was the shout of acclamation? Hail Caesar! Hail Caesar! சீசர் பேரரசு வாழ்க, சக்கரவர்த்தி வாழ்க என்று கூக்குரலிட்டார்கள் இராணுவம். ஆனால் இயேசு எருசலேமுக்குள்ளாக நுழைகின்ற பொழுது சாதாரண மக்கள், விசுவாசிகள், தேவனால் பயன் பெற்ற அநேக சீஷர்கள் எல்லோரும் சொன்ன சத்தம் என்ன தெரியுங்களா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த இடத்திலே குதிரை அதிகாரத்திற்கு, போருக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்ட குதிரையிலே பிலாத்து வருகின்றார். இந்த இடத்திலே இயேசு கழுதை, அமைதிக்கு சின்னமாக இயேசு வருகின்றார். இதுதான் இரண்டு வித்தியாசம் எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே. இந்த பேரணியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு எடுத்து காண்பிக்கின்ற மிக பெரிய உண்மை என்னவென்றால், நீங்கள் உலகத்தோடு கூட நிற்கின்றீர்களா அல்லது உண்மைக்குள்ளாக நிற்கின்றீர்களா? எனக்காக நிற்கின்றீர்களா அல்லது உலகத்தில் உள்ள அதிகாரத்திற்காக நிற்கின்றீர்களா? யோசித்து பாருங்கள். அதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி. Are we one among the people who say, Hosanna, Lord, save me? Or are we one among the people with authority saying, Hail Caesar, according to the worldly tradition? We need to answer to this. இதற்கு பதில் நாம் தான் சொல்ல வேண்டும். வேறு யாரும் இதை சொல்ல முடியாது. நான் தான் என்னை குறித்து பதில் சொல்ல வேண்டும். நான் இயேசுவோடு நின்று இயேசுவுக்கு சாட்சி பகிர்கின்றேனா அல்லது உலகத்தோடு நின்று உலகத்திற்கு அதிகாரத்தின் சாட்சியாக நான் நிற்கின்றேனா என்பதை நான் தான் சொல்ல வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பவனி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பவனியை நாம் மேற்கொள்ள காரணம் என்னவென்றால் இதுதான். நான் உலகத்தோடு இருக்கின்றேனா ஆண்டவரோடு இருக்கின்றேனா என்பதை பிரித்து பார்க்கும்படியான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகின்றார். இந்த எதிர்ப்பின் நிமித்தமாக ரோம பேரரசிலிருந்து சிரியா வரையிலும், சிரியாவிலிருந்து எருசலேமில் வரையிலும் இருக்கின்ற எல்லா அதிகார வர்க்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. யார் இவர்? Who is this Jesus? இத்தனை திரளான கூட்டம் இவருக்கு பின்னாக செல்கின்றது, யார் இவர்? அதற்கு அடித்தளமாக யோவான் 12 அதிகாரம் 19 வாசுங்கள். John chapter 12 verse 19 says, போதுங்க. அப்பொழுது பரிசேயரில் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறியவில்லையா? என்ன செய்தார்கள்? What was the Pharisees and the Sadducees were trying to do? அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். They wanted to put Jesus down. காரணம் என்னவென்றால் அவருடைய ஆளுகை பறிபோகும் என்கின்ற பயம், அவருடைய அதிகாரம் பறிபோகும் என்கின்ற பயம், அவருடைய பதவி பறிபோகும் என்ற பயம், அவருக்கு இருந்த செல்வங்கள் பறிபோகும் என்ற பயம், அவர்களை மக்கள் வணங்க வேண்டும் என்கின்ற, வணங்க மாட்டார்கள் என்கின்ற பயம். ஆகவேதான் இயேசுவை அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த பவனியை பார்த்து பரிசேயரும் சதுசேயரும் சொன்ன வார்த்தை தான், ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறியவில்லையா?
இதோ உலகமே அவனுக்கு பின்னாக செல்கிறது. உலகமே அவருக்கு பின்னாக செல்கிறது. இது தொடர்ந்தால் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை மாறிப்போகும். நமக்கு அதிகாரம் கிடைக்காது, பதவி கிடைக்காது, செல்வம் கிடைக்காது, ஆளுமை கிடைக்காது. ஆக ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும். From today they started to plot. அதன் விளைவாக சீஷர்களில் ஒருவனை அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். யூதாஸ் காட்டி கொடுத்தான் அப்படின்ட்டு 2000 வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? யூதாஸ் மட்டுமா காட்டி கொடுத்தார்? சொல்லுங்கள், யூதாஸ் மட்டுமா காட்டி கொடுத்தார்? எப்பொழுதெல்லாம் நாம் விசுவாசத்திலிருந்து வழுவி போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை நாமும் காட்டி கொடுக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் இயேசுவை காட்டி கொடுக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்க தவறி போனோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் இயேசுவை நாம் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு என்ன சொன்னார்? அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாக. ஏனென்றால் அவனுக்கு ஏற்படுகின்ற ஆக்கினை மிகவும் கொடியதாக இருக்கும். பணத்தை பெற்றுக்கொண்ட யூதாஸ் சுகமாக வாழ்ந்தானா? குற்றமற்றவருடைய இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று மனஸ்தாபப்பட்டு தூக்கிலிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் ஆண்டவருடைய வழி. ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். தீர்க்கதரிசியால் உரைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நாளை முதற்கொண்டு பெரிய வெள்ளிக்கிழமை வரையிலும் ஆண்டவருடைய கடைசி ஊழிய பகுதியிலே ஏற்பட்ட சம்பவங்களை நாம் தியானிக்கப் போகின்றோம். கடைசியாக அவருடைய ராபோஜனம், சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகளை கர்த்தருடைய தயவினாலே தியானிக்கப் போகின்றோம். ஆக இந்த நாளினுடைய பவனி காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் எந்த இடத்திலே நிற்கின்றேன்? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்று ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லுகின்ற ஜெப கூட்டத்தின் நடுவிலே நான் நிற்கின்றேனா? அல்லது உலக ரீதியாக அதிகாரத்தின் வர்க்கத்தோடு கூட நின்று பேரரசர் வாழ்க என்று சொல்லி கோஷமிட்டு கொண்டிருக்கின்றேனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை உலகத்தோடு கூட நிற்போம் என்று சொன்னால், உலகத்தை விட்டு ஆண்டவருக்குள்ளாக, நித்தியத்திற்குள்ளாக, நிரந்தரத்திற்குள்ளாக கடந்து வர எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவரே, எருசலேமை நோக்கி பவனியாக சென்றதை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அந்த பவனியிலே நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். எந்தெந்த மக்கள் அதிலே பங்கு கொண்டார்கள், எவனமாக பங்கு கொண்டார்கள், என்ன நோக்கத்தோடு கூட பங்கு கொண்டார்கள் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் உலகத்தோடு கூட அல்ல, உம்மோடு கூட நிற்கின்ற ஸ்லாக்கியத்தை தார். எங்களையே நாங்கள் வெறுத்து சிலுவையை சுமந்து உமக்கு பின்பதாக செல்ல அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென்.